பொன்னிதழ் பூவே பொன்னார பூவே பொன்னாவணியாய் பூத்தும்பி பெண்ணே பூக்காலம் வந்தே பூந்தேருண்டு நீ പൂക്കാവടിയാടേണ്ടേ പൊന്നൂഞ്ഞാലാടേണ്ടേ പൂങ്കാറ്റിൻ തേരേറിവാ തിരുവോണമുണ്ണേണ്ടേ തിരുവാതിരയാടേണ്ടേ താളത്തിൽ ചാഞ്ചാടിവാ പൂക്കാവടിയാടേണ്ടേ പൊന്നൂഞ്ഞാലാടേണ്ടേ പൂങ്കാറ്റിൻ തേരേറിവാ തിരുവോണമുണ്ണേണ്ടേ തിരുവാതിരയാടേണ്ടേ താളത്തിൽ ചാഞ്ചാടിവാ ஜெம் டிவி நேயர்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கோயில் எழும்பூர் ஐயப்பன் குருவாயூரப்பன் கோயில் பல வருடங்களாக இந்த ஓணம் பண்டிகையை சிறப்பாக செலிப்ரேட் செய்து வருகிறது. இந்த பண்டிகையை முன்னிட்டு கடந்த மாதம் ஓண சத்தியையும் அதை முன்னோடியாய் எங்களது ஓண பூக்களம் உருவாக்கி இருக்கிறோம். இந்த கோயில் மிகவும் பழமையான கோயில், சென்னையிலே மிக பழமையான கோயில் ஒன்று. இதை முன்னிறுத்தி நடத்தி வந்தவர் திரு மாதவ சுவாமியும் திரு கோவிந்த சுவாமி அவர்களும். എല്ലാവർക്കും ഞങ്ങളുടെ സ്നേഹം നിറഞ്ഞ ഓണാശംസകൾ. പിന്നെ இந்த வருஷம் இங்கே குருவாயூரப்பன் வந்த தொட்டு நல்ல அமக்களமாக நடத்துகிறோம்னு எங்களுக்கு ஆசை இருந்தது. அது மாதிரி நடக்கும்னு நினைக்கிறேன். പിന്നെ எல்லாரும் ஆனுவல் வருஷா வருஷம் ஆனுவல் பூஜைக்கு நாங்கள் சுமங்கலி பூஜை பண்ணுறோம். லேடிஸ் விங்க ஒரு 600 டிக்கெட்டோളം போகும். 400 பேர் வந்து கலந்துப்பாங்க. எல்லா வருஷமும் நடக்கும். இந்த வருஷம் அது டிசம்பர் 20, 21, 22 தேதி. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், குழந்தை இருக்காதவங்களுக்கு எல்லாம் நம்ம நம்பிக்கையோட பண்ணினா எல்லாம் சரியாகி வரும்.
മുത്തോളം മുകിലോളം മലയാളം പാടും നിൻ തീരത്ത് പൂപ്പൊലിപ്പാട്ടീണം മൈലാഞ്ചി പാട്ടിനഴകൊടു കൂട്ടുകൂടും നേരം നല്ലോണം നമ്മൾ കോണം മിന്നൽ പൂരം തുടിതാളം മഴയുടെ മേളം നീണ്ടു നിൽക്കും നറവനതാളം പരിചകളുടെ നീയൊളി മേളം നെഞ്ചിനു താളം നിലവിനു മേളം എൻ്റെ ഹൃദയം നിറഞ്ഞ ഹാപ്പി ഓണം. ഈ അമ്പലം ആരംഭിച്ച് എത്ര കൊല്ലം? 50 വർഷമായി. ഇത് ആരംഭിച്ചത് മാധവസ്വാമി അല്ലേ? മാധവസ്വാമി, അതിനടുത്ത അവകാശികൾ ഗോവിന്ദ സ്വാമി, MM K മേനോൻ, പിന്നെ ഇപ്പം പുതിയ ഭാരവാഹികൾ പേര് പറഞ്ഞു, പുതിയ ഭാരവാഹികൾ നടത്തുന്നത്. ഇപ്പോൾ ഈ വർഷമാണ് ഗുരുവായൂരപ്പൻ്റെ അമ്പലം പുതുതായിട്ട് തുടങ്ങിയിട്ടുള്ളത്. ഇപ്പം കുംഭാഭിഷേകം കഴിഞ്ഞു, ഇക്കൊല്ലാണ് കുംഭാഭിഷേകം കഴിഞ്ഞത്. നല്ല രൂപത്തിൽ നടക്കുന്നുണ്ട് അമ്പലം. എല്ലാവർക്കും എൻ്റെ ഹൃദയം നിറഞ്ഞ ഓണാശംസകൾ. മുത്താളം മുടിതാളം കളിയാടും നാടേ നിൻ തുഞ്ചത്ത് മുത്തോളം മുകിലോളം മലയാളം പാടും നിൻ തീരത്ത് പൂപ്പൊലിപ്പാട്ടീണം മൈലാഞ്ചി പാട്ടിനഴകൊടു കൂട്ടുകൂടും നേരം നല്ലോണം നമ്മൾ കോണം മിന്നൽ പൂരം തുടിതാളം മഴയുടെ മേളം നീണ്ടു നിൽക്കും നറവനതാളം പരിചകളുടെ നീയൊളി മേളം നെഞ്ചിനു താളം നിലവിനു മേളം ഇടക്കയുടുക്കുമുടുക്കുമിളയിലെ പാടത്തെ പാട്ടിൽ നിന്നോർത്തെടുക്കാം ഈണങ്ങൾ മേടത്തിൽ ചിങ്ങത്തിൽ പൂത്തിറങ്ങും വർണ്ണങ്ങൾ இவ்வருடம் 2024 ஏப்ரல் 15ஆம் தேதி குருவாயூரப்பனுடைய கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. அவ்வண்ணமே இவ்வாண்டு இது முதன்மையான ஓணம். அதற்காக குருவாயூரப்பன் பிரதிஷ்டை முடிந்த பிறகு இவ்வருடத்திலே ஃபர்ஸ்ட் ஓணமாக எழும்பூர் ஐயப்பன் குருவாயூரப்பன் ஆலயில் மிக சிறப்பாக நடந்து வருகிறது. பக்த கோடிகள் அனைவரும் காலை 6 மணி முதலே வர துவங்கி மாலை வரை வந்து கொண்டிருப்பார். ஓணசத்தே ஆகஸ்ட் 15ஆம் தேதி சிறப்பாக நடைபெற்றது. இந்த கோவிலிலே பகவான் ஸ்ரீ கணபதி அவர்களுக்கு மாதம் சிறப்பாக சங்கடஹர சதுர்த்தி தேங்காய் கட்டுதல் வழிபாடு நடைபெறும். சங்கட சதுர்த்தி நாளன்று 6 மணி முதல்கே தேங்காய் கட்டும் வழிபாடு நடக்கும். இவ்வழிபாடின் சிறப்பம்சம் என்னவென்றால், நம் மனதிலே ஒரு காரியங்களும் நடக்க வேண்டி இந்த தேங்காவினை மாதத்திற்கு ஒரு முறை கட்டி கணபதி பகவானிடம் நன்றாக பிரார்த்தித்து கட்டும் போது மனதில் நினைத்த காரியங்கள் சிறப்பாக நடைபெறும் என்றதே ஒரு ஐதீகம். பக்தர்கள் அனைவரும் இச்சிறப்பு பூஜையில் கலந்து கொள்வார்கள். പാട്ടുകൾ പാടിത്താ മുത്താളം മുടിതാളം കളിയാടും നാടേ നിൻ തുഞ്ചത്ത്
നല്ലോണം നമ്മൾ കോണം. പാട്ടൊടുക്കം മിന്നൽ പൂരം തുടിതാളം മഴയുടെ മേളം നീണ്ടു നിൽക്കും നറവനതാളം പരിചകളുടെ വേരുളി മേളം നെഞ്ചിനു താളം നിലവിനു മേളം ഇടക്കയുക്കുമുഴുക്കുമിടയിലെ குருவாயூரப்பன் ஆலயம் நாள்தோறும் அதிகாலை வேளையில் கணபதி ஹோமம் பூஜையும் ஒவ்வொரு சனிக்கிழமை மற்றும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சிறப்பு பூஜையும் வருடா வருடம் மண்டல நாட்களில் திருவிளக்கு பூஜையும் செய்யப்பட்டு வருகின்றன.